வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. பல பேருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வருமா வராதா? பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த 2 நாளில் கொடுத்துட்டாங்களாம். தளபதி படத்துக்கு 2 மாதம் ஆச்சான் கொடுக்கலையாம். கேட்டால் குறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி குறைகள் இருக்குதுன்னு சொன்னாலே பொங்கலுக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகாது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, தேதி தள்ளி வைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற சினிமா செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆதரவு கிடைக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஒரு லைக் பண்ண மூலியமாக உங்கள் மாதிரியான நண்பர்களுக்கு, சினிமா வெறியர்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சரி, ஜனநாயகன் படத்துக்கு எதுக்குப்பா இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இது விஜய் படம்ப்பா. தளபதி படம்னாலே ஒரு டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது தளபதி சொன்ன டயலாக் இல்லை, ஃபேன்ஸே உருவாக்கின டயலாக். அதுதான் தளபதி படத்துக்கு தடைகள் வருவது வழக்கம், அதை உடைத்து எறிவது தளபதியின் வழக்கம். அதுதான் இப்போ நடக்குது. ஏன்னா தளபதி படத்துக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா தடைகளுக்கு மேலே தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை தளபதியும் பார்த்தீங்கன்னா உடச்சி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கார். அது ஜனநாயகன் படத்துலேயும் மிச்சம் வைக்கலை. ஜனநாயகன் படத்தை சென்சார் குழுவுக்கு அனுப்பும்போது சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள், அரசியல் ரீதியாக இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை திருப்பி நீங்கள் வந்து மியூட் பண்ணுங்கள், ட்ரிம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்களாம். டீமும் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி போன மாதமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஐயா, இந்த தணிக்கை குழு தளபதி படம் தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஆக்டர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி விட்டாங்களாம். ஒரு தளபதியுடைய படத்தையே தள்ளி விட்றாங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டில் வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்கிறானுங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அது பிரச்சனை இல்லை, ஏன்னா இவனுங்க எப்போவுமே இப்படி தான் இருக்கிறானுங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லலாம். பராசக்தி படம் இப்போ தான் ஜஸ்ட்டு 3 நாள் முன்னாடி, ஐயா பராசக்தி ஐயாவுடைய பேர் வச்ச படம், அதனால் கொஞ்சம் பார்த்துடுங்கன்னு சொன்னோன்னு 2 நாளில் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பராசக்தி படத்தை சென்சார் குழுவை பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு பாராட்டி அந்த படத்துக்கு UA சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. என்னப்பா சொல்கிற, இப்போ தான் பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் அனுப்பிவிட்டாங்க, அதுக்குள்ளே கிடச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதுலேயும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருந்தது. அதை ட்ரிம் பண்ணிவிட்டு மியூட் பண்ணிவிட்டு ஒரு நாட்கள்லேயே, ஒரு சில வாரங்கள் கூட இல்லை, ஒரு சில நாட்கள்லேயே கொடுத்துட்டாங்களாம். ஆனால் ஜனநாயகன் படம் தளபதி படம்னு தெரிஞ்சும் டீம் வந்து கொடுக்கலை. இது ஒரு பெரிய பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாட்டா படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது. இவங்க தள்ளி போகும் பட்சத்தில், அதாவது இன்றைக்கி தரோம் நாளைக்கு தரோம், இன்னும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெறும் 4 நாட்களே இருக்குது, 4 இல்லை 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிற டிக்கெட்டெல்லாம் அப்படியே ஹோல்ட் ஆயிரும். இதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்காக வேணும்னே பண்ணுறாங்க. ஸோ பராசக்தி படத்துக்கு வந்து எல்லா தடைகளும் நீங்கிருச்சு, கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பராசக்திக்கு தான் டிக்கெட் அதிகம் சேல் ஆகும். அதனால் இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்ச்சையான விஷயங்களும் போயிட்டு இருக்குது. இப்போது தளபதி விஜய் மற்றும் அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து இதை கோர்ட்டில் முறையீடு பண்ணியிருக்காங்களாம். எங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, தணிக்கை குழு வந்து வேணுக்குன்னே தாமதப்படுத்துகிறாங்க, எதனால் தாமதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு அனுப்பியிருக்கிறாங்க. மனு அனுப்பின ஒரு சில மணி நேரத்திலேயே நாங்கள் தணிக்கை சான்றிதழ் ரெடி பண்ணிட்டோம், நாங்கள் மறந்துட்டோம், இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இதை கேட்ட தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஒத்துமொட்ட ஜனநாயகன் டீமுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்டா படம் இன்னும் 3 நாள் ரிலீஸ் ஆக போது, தணிக்கையை பற்றி தான் எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் தான் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டுட்ருக்கோம். கோர்ட்டில் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போட்ட உடனே நாங்கள் சென்சாரை ரெடி பண்ணிட்டோம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கா? இப்போது ஜனநாயகனுக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துட்டானுங்க. அப்போ ஜனநாயகனுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா இவங்க வேணுக்குன்னே பிரச்சனை உண்டாக்கியிருக்கிறானுங்க. இப்போ கோர்ட்டில் முறையீடு பண்ணதுனால பிரச்சனை இல்லாமல் போயிருச்சு. ஜனநாயகனுக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி பராசக்தி படத்துக்கும் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. திட்டமிட்டபடியே பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே இன்னும் எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தாங்க, பொதுவாகவே தளபதி படத்துக்கு பிரச்சனை வரதான் செய்யும். அப்படி வராட்டாதான் இது தளபதி படமா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்பத்திலே சொன்னது தான்,
தளபதி ரசிகர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு டயலாக். தளபதி படத்துக்கு தடைகள் வருவது வழக்கம், அதை உடைத்து எறிவது தளபதியின் பழக்கம். அதை மீண்டும் நிரூபிச்சிட்டாங்க. ஸோ பொங்கலுக்கு 100% ரிலீஸ் ஆகுது. படத்துக்கு US சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தினமும் இதே போல் சினிமா செய்திகளை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.